மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல முதலாவதாக தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு தினமலர் நேயர்களை சந்திப்பதில் எனது மற்றற்ற மகிழ்ச்சி. தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் போர்டு விசிபிளா இல்ல அப்படிங்கிறது வந்து விசிபிளா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நியமிச்சிருக்காங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல இந்த நம்பர் போர்டு இந்த சைஸ்ல இருக்கணும், இவ்வளவு விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அது பிரிஸ்கிரைப்டு லெட்டர்ஸ் இருக்கு, சைஸ் ஆஃப் த போர்டு இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஏன் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகும் போது, நம்ம வாகனம் விபத்து ஆகி போச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்கு தேவையான சான்சஸ்க்கு அது நம்பர் பிளேட் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இல்ல நம்ம வாகனம் இன்னொரு வாகனத்துல இரவு நேரத்துல அல்லது லைட் இல்லாத நேரத்துல இடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு வாகனம் வந்து குற்ற வழக்குகள்ல வந்து ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஒரு வண்டி போச்சு ஆனா நம்பர் பிளேட் தெரியல. நான் வந்து சென்னை மாநகர காவல்துறையில மிகப்பெரிய சவால்களை வந்து சந்திச்சதெல்லாம் இந்த நேம் அந்த நம்பர் போர்டு வந்து விசிபிளா இல்ல. ஒரு திருடன் வந்துட்டு போயிருக்கான், கிட்டத்தட்ட அவன் 130 சவரன் நகையை திருட்டிருக்கான். அவன் வந்து ஒரு 15-20 கொடுங்கூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, ஸ்நாச்சிங் குற்றவாளி. அவன் பாத்தீங்கன்னா அந்த பைக் 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி வச்சிருக்காரு. அந்த பைக்ல வந்து அவர் வந்து நல்ல தம்பிள்ஸ் அடிச்சு கைய வந்து நம்ம கால் தொடை சைஸ்ல அவன் வச்சிருக்கான். அவன் கையில வந்து அப்படி அறுத்த பருந்து அடிக்கிற மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய கழுத்தில் இருக்கிற சங்கிலிய அப்படி போற போக்குல அடிச்சிட முடியும். ஆனா அவன் நம்பர் பிளேட் எங்கேயுமே விசிபிளா கிடைக்கல. அதனால ஒரு தடவை கைது செய்து கூட விசாரிச்ச போது, என் நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு என்னைய குற்றவாளியா பிக்ஸ் பண்ணுங்க சார், நீங்க வெறுமனே சந்தேகத்துல என்னை வந்து நீங்க பிடிக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க பெரிய கிளைம் பண்ணாங்க. அதுல என்னால வந்து வெற்றி பெற முடியல. ஆனா அதன் பிறகு இன்னொரு வழக்குல அவனை விசாரிச்ச போதுதான் அந்த 1.25 சவரன் நகையை திருடினது நான் தான் ஒத்துக்கிட்டான். சோ அப்பேற்பட்ட குற்ற வழக்குகள் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், நம்ம ஆக்சிடென்ட் கிளைமுக்கு வந்து விசிபிளா ஒரு வண்டி வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தைய இடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு வயசானவரை இடிச்சுட்டு ஒரு செக் போஸ்ட கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் பிளேட் விசிபிளா இருந்தா தான் அந்த செக் போஸ்ட கிராஸ் பண்ணுங்க. அந்த 4:40 இந்த பக்கமா போனா மெட்டடோர் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வண்டியோட நம்பர் இதுதான் அப்படின்னு நமக்கு விசிபிளா சொல்லிடுவாங்க. சோ இதற்கு இந்த நம்பர் பிளேட் அப்படிங்கிறது வந்து நியாயமான ஒன்றுதான். ஆனால் ஆன் த வே இந்த சைன் போர்டு பாத்தீங்கன்னா ஆர்மி வச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல ஜட்ஜ் வச்சிருக்காரு. என்னங்க, ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஜட்ஜ்னு எழுதியிருக்காரு. ஒரு கோயிலுக்கு வரும்போது ஜட்ஜ் எழுதிருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வழக்குரைஞர்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த உள்ள போகும்போது ஹைகோர்ட்டுக்கு போகும்போதோ அல்லது அம்பத்தூர் கோர்ட்டோ அல்லது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கோர்ட்டு போட்டுட்டு கோர்ட்டுக்குள்ள போகணும். ஆனா அவரே சில கல்யாண ரிசப்ஷனுக்கு வரும்போது கூட வழக்குரைஞர்களுக்கு வந்து அந்த கோர்ட்டோடவே வந்துடுறதை நம்ம பார்த்திருப்போம்.